ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்று பார்க்கலாம் வாங்க. நம்ம செல்லோடேப் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சிட்டோம்னா அதனுடைய ஆரம்பமாகக்கூடிய அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி ஏடாகூடமாக நம்ம ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த டேப்புலேருந்து பிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் ஒவ்வொரு முறையும் அந்த செல்லோ டேப்பை யூஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த இடத்த இந்த மாதிரி கை நகங்கள் வச்சு சுரண்டும் போது நம்மளுக்கு அந்த எண்டு பகுதி நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை எடுத்துட்டு நம்ம அந்த செல்லோ டேப்பு மேலேயே அந்த டேப்பை மடித்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது அந்த இடம் கொஞ்சம் கனமானதாக நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட பழைய வளையல்கள் இருக்கும். அந்த வளையல்களில் ஒன்றுத்தை எடுத்து இந்த மாதிரி செல்லோ டேப்பை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒட்டி விட்டுட்டு அந்த வலையிலேயே கூட நம்ம சுற்றி விட்டு கூட ஒட்டி விடலாம். ஒட்டி விட்டுட்டு அதை அப்படியே ஒரு ஆணிலேயோ இல்லை ஏதாவது ஒரு இதுலேயோ ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னா அழகாக அந்த செல்லோ டேப்பு தொங்கிட்டுருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு தேடும்போது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடாமல் அழகாக எங்கே நம்ம மாட்டி வச்சோமோ அந்த இடத்துல இருக்கும். அழகாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே நம்ம மாட்டி விட்டுடலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்ட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டியதே இல்லை. வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டு திஷ்டிக்காக இது மாதிரி ஏதாவது படங்கள் வாங்கி மாட்டி வைப்போம். இந்த படங்கள் தான் இல்லை, நம்ம வெளியிலேருந்து ஏதாவது படங்கள் மாட்டி வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கூட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கட்டி விட்டுட்டு அந்த முடிச்சு போட்ட பகுதியில் ஒரு செல்லோ டேப்பை ஒட்டி விட்டுடுங்க. அந்த முடிச்சு அவிழ்ந்து வராமல் இருக்கும். அந்த படமும் கீழே விழாது. பசங்களோட கபோர்டில் இந்த மாதிரி துணிகளை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. பசங்களுக்கு எந்த துணி இருக்குதுன்றதும் தெரியும், அதே சமயம் துணிகள் கடையாமலும் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் அவசரத்தில் எடுத்து போடும்போது அந்த துணிகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து கலைச்சி விட்டுடுவாங்க, நம்ம என்ன தான் அடுக்கி கொடுத்தாலும். அதுக்கு இந்த மாதிரி கடையில் வைக்கக்கூடிய பூமக்ஸ் அட்டை பாக்ஸ் மாதிரிலாம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அட்டை பாக்ஸுங்களை வாங்கிட்டு அதில் இந்த மாதிரி லெகின்ஸ் தனியாக, டாப்ஸ் தனியாக, இன்னர்ஸ் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அட்டை பாக்ஸ்லேயும் அடுக்கி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கும் மடித்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எந்த துணி இருக்குதுன்றதும் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த துணி இருக்குது இல்லை அப்படின்றது கூட நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, பெண்ணு எழுதாமல் போயிடுச்சுன்னா அந்த பெண்ணை அப்படியே தூக்கி போட்டுருவோம். அதில் இருக்கக்கூடிய அந்த மூடியை ஒரு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். அது எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா விளக்குக்கெல்லாம் பூ வைக்கிறதுக்கு தான் பயன்படுத்த போகிறோம். அந்த விளக்குக்கு பின்னாடி இந்த மூடியை ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுடுங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த விளக்குக்கு பின்னாடி ஒவ்வொரு முறையும் நம்ம பூ வைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். பூ அந்த எண்ணெயில் விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி செல்லோ டேப்பை ஒட்டிட்டு அது மேலே இந்த மூடியை ஒட்டி விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் காயட்டேன்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மூடிக்குள்ளே இந்த மாதிரி பூவை வச்சு விட்டிங்கன்னா பூ அழகாக இருக்கும், நம்மளுக்கு விழவும் விழாது. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஒரு விக்கிரகங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பெண்ணை அப்படியே வச்சிட்டோம்னா ஒவ்வொன்றும் ஒரு மூலையில் போயிட்டு காணாமல் போயிடும், நம்ம தேடும்போது கிடைக்காது. அந்த மாதிரி நம்ம எழுதுகிற பேனாவை நம்ம தேடும்போது ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு வளையல் எடுத்துப்போம். அந்த வளையலில் இந்த மாதிரி எழுதக்கூடிய எல்லா பேனாக்களையும் இந்த மாதிரி அந்த வளையலில் மாட்டி விட்டுட்டு ஒரு இடத்துல மாட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம தேடும்போது அந்த பேனாக்களை ஈஸியாக எடுத்து ஹேண்டில் பண்ண முடியும். ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஒர்க் பண்ணும்போது பேனா தேடும்போது ஈஸியாக கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு எப்போதும் போல் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு
நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour ஊறட்டும். இந்த மாவை பிசையும் போதே இதில் நீங்கள் முட்டை கலக்கணுனாலும் கலந்துக்கலாம். முட்டையோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதில் நான் முட்டை கலக்கலை. முட்டை கலந்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்த மாவை சப்பாத்திக்கு தேவையான அளவு எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சின்னதாக வேணுனாலும் சின்னதாக, இல்லை பெருசாக வேணுனாலும் பெருசாக உருட்டிக்கோங்க. இதில் வந்து ரவுண்டு கரெக்டாக வரணும். அந்த மாதிரி சரியாக ரவுண்டு வரல அப்படின்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து அந்த ரவுண்டை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் போடுற மாதிரி கோடு போட்டு நல்லா ஸ்டார் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்னதாக வேணுனாலும் சின்னதாகவும் இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா பெருசாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திரட்டி எடுத்ததை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணுமோ இந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் மசாலாவும் கூட கொஞ்சோண்டு காரத்தூளும் போட்டுக்கோங்க. இதை மாதிரி நல்லா பெருசு பெருசாக உருட்டி எடுத்துக்கிட்டு திரட்டி எடுத்துக்கிட்டு அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு. நான் இன்றைக்கி செய்கிறது வந்து இனிப்பு தான், அதனால தான் முதலையே நான் சர்க்கரை போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த தீபாவளிக்கு பலகாரம்லாம் செஞ்சுருப்போம். அதில் முக்கியமாக இந்த குலோப் ஜாமுன் செஞ்சுட்டு அந்த ஜீராவை மீதி இருந்திருக்கும். அந்த ஜீராவில் இந்த மாதிரி நம்ம சுருளாக செஞ்சுட்டு அதை நம்ம எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரித்து எடுத்ததை அந்த மீதம் இருக்கக்கூடிய குலோப் ஜாமுன் ஜீராவில் தான் போட்டு சாப்பிட போகிறோம். சுருள் எல்லாத்தையுமே நம்ம அந்த ஜீராவிலே போட்டு வச்சுட்டோம்னா கூட அதனோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே டேஸ்டானதாக இருக்கும். சுருள் மிட்டாயின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். நீங்களும் இதே மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். குலோப் ஜாமுன் செஞ்சோம்னா குலோப் ஜாமுனை மட்டும் சாப்பிட்டுட்டு ஜீரா வந்து அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஜீராவை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு டிப் பார்க்கலாம் வாங்க. டேப்பு வச்சேன். இந்த மாதிரி நம்ம ரோல்டு கோல்டு மாதிரி வாங்கிட்டு வருவோம் பசங்களுக்கு. இல்லைன்னா நம்ம வாங்கக்கூடிய கோல்டுலே கூட இந்த மாதிரி கல் வச்சு வரும். அந்த மாதிரி கல்லுலாம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அது மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் மாதிரி ஒன்று இருக்கும், விற்கிது கடையில். அந்த மாதிரி இருக்கிற அந்த நெயில் பாலிஷை அந்த கல் மேலே லைட்டாக தடவி விடுங்க. தடவி விட்டுட்டிங்கன்னா அந்த கல் வந்து ஒன்று கூட நம்மளுக்கு கீழே விழவே விழாது. அதே மாதிரி இந்த கோல்டு செயின் ஆகட்டும், இந்த மாதிரி வாங்கக்கூடிய விற்கிற செயின் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு வைக்கும்போது அது எங்கே கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு சின்ன பயமும் இருக்கும். அதே மாதிரி அந்த செயினில் இருக்கக்கூடிய ஹூக்கு வந்து சரியாக நம்மளால் போட முடியாது. அது எப்படி போடணுன்னா அந்த ஹூக்ஸை லைட்டாக அப்படி நீக்கி விடுங்க. நீக்கி விட்டுட்டு இந்த ஹூக்ஸை மாட்டி விட்டுடுங்க. செயினை நல்லா மாட்டி விட்டுட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த செயினை மாட்டி விட்டுட்டோம்னா அந்த ஹூக் எல்லாமே நம்ம முடியில் மாட்டுவோம். அந்த மாதிரி மாட்டாமல் இருக்கிறதுக்கு இதை மாதிரி செல்லோடேப் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக டேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டேப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஹூக்ஸ் மாட்டி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த டேப்பை வந்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஹூக்ஸில் இந்த டேப்பை நீங்கள் சுற்றி விடுறதுனால அது முடியில் மாட்டாது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செயின் போட்டு விடும்போது அது எங்கே கீழே கழண்டி விழுந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கும். அந்த மாதிரி பயமும் இந்த டேப் போடுறதுனால இருக்காது. முடியும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகாது. முடி மேலே மாட்டுறதுனால தான் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செயின்களை போட மாட்டாங்க. இந்த மாதிரி பெரிய கல் இருக்கக்கூடிய டாலரில் கூட நம்ம வாங்கிட்டு வந்த உடனேவே இந்த மாதிரி நெயில் பாலிஷை நம்ம தடவி விடுறதுனால நம்மளுக்கு அந்த கல்லோட பளபளப்பு கூட மங்காமல் அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம அவசரமாக வெளியில் கிளம்பும்போது நம்ம பிள்ளைங்க ட்ரெஸ் மேலே இல்லை நம்ம புடவைங்க மேலேயே கூட இந்த மாதிரி பவுடர் ஏதாவது சிந்திடும். அந்த மாதிரி சிந்தக்கூடிய பவுடரை நம்ம அப்படியே தொடச்சி விட்டோம்னா அது போகாது. அதுக்கு நம்ம கொஞ்சமாக செல்லோடேப்பு கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த செல்லோடேப்பை கட் பண்ணி எடுத்ததை அந்த கொட்டி இருக்கக்கூடிய பவுடர் மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டு அதுக்கப்புறமா எடுங்க. அதை அப்படியே எங்கெங்கெல்லாம் பவுடர் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒத்தி எடுங்க. ஒத்தி எடுத்திங்கனாலே அந்த பவுடர் எல்லாமே அந்த செல்லோடேப்பில் ஒட்டிக்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு சாதாரண காஞ்ச துணியை வச்சே கூட நம்ம தொடச்சோம்னா அழகாக அந்த
பவுடர் எல்லாம் போயிட்டு ட்ரெஸ்ஸு வந்து எப்போதும் போல் நல்லாவே இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் சொன்ன எந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செல்லோடேப்பை வச்சு இத்தனை விஷயங்களுக்கு இந்த செல்லோடேப் பயன்படுத்தான்றது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.